அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆய்வார் சித்தர் சித்தயோகினி பீடம். அடியுடைய நம்பர் 96 26 03 40 57 நம்பரிலே பேசி மகிழவும். இன்றைய இம்மையத்திலிருந்து இந்த புத்தகத்திலிருந்து இன்று 19வது பாடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 19வது பாடத்திலே குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது தமிழாக்கம், வாழ்க்கையின் தத்துவம் என்ற தலைப்பிலே இருக்கின்ற பாடத்தை நாம் இன்று பார்க்க உள்ளோம். இந்த பாட புத்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தி தாங்க இயலாத போது சாவு ஏற்படுகிறது, அதாவது மரணம் ஏற்படுகிறது. வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்து நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். உடல் உயிரை காப்பாற்றி வைத்து கொள்ளுமாறு தாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம் உடல் நமது சொந்த டாக்டராக இருக்கிறது. இந்த உண்ணாக்கலையின் ரகசியமே இதுதான். இந்த உடலை தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு இயற்கை இந்த உடலின் அமைப்புகளை இறைவன் நமக்கு படைத்திருக்கிறான். அந்த பிரபஞ்ச சக்தியானது படைத்திருக்கிறது என்பதுதான் உன்னத விஷயம். இந்த நீர் உணவு முறையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் 3 வேளை உணவில் இருந்து 2 வேளை உணவு, 2 வேளை உணவிலிருந்து 1 வேளை உணவு, 1 வேளை உணவில் இருந்து நீர் உணவிற்கு மாற வேண்டும். இவர்கள் எவ்வாறு மாற வேண்டுமானால், முதலில் காய்கனிகளை காய்கனிகளை கொண்டு அதன் பிறகு பழங்களுக்கு வர வேண்டும். அப்புறமா தான் நீரை மருந்தென கொண்டு அருந்த வேண்டும். இப்படி வருகின்ற போது உடலிலே நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், உடல் நடுநிலைத்தன்மை பெற்று இரத்தம் சீராக, இரத்த ஓட்டம் நல்ல முறையில் இறக்கம் செய்து பீரியட் சுத்தம் செய்யப்பட்ட இரத்தமாக மாறுகின்ற போது உடல் நடுநிலைத்தன்மை பெறுகிறது. பசிதாகமானது அடங்கி விடுகிறது. அப்படி அடங்கி விடுவதாலே அந்த காஸ்மிக் எனர்ஜியானது நம் உடலுக்குள்ளே உட்புகுவது நம்மளால் அப்பொழுதுதான் பரிபூர்ணமாக உணர முடியும். அப்படி பரிபூர்ணமாக உணர்ந்துதான் அடியே இந்த பதிவை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது வாழ்க்கையின் தத்துவம். ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொண்டால் அந்த மனிதன் எந்நாளிலும் என்றும் எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக செம்மையமாக நோய் இல்லாமல் வாழ முடியும். அது மட்டுமல்ல, இந்த மனிதன் அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகின்ற 4வது படிநிலை என்று சொல்லப்படுகின்ற பிராணமயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காஸ்மிக் எனர்ஜி கதியிலே வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த நீர் உணவு முறை அந்த மனிதனுக்கு வகுத்து கொடுக்கிறது. இது இயற்கையாகவே அமைகிறது. அந்த இயற்கையின் ரகசியத்தை தெரிந்து நீர் உணவு முறையை நாம் கடைபிடிக்கின்ற போது நாம் அனைவரும் சிறப்பாக வாழ முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த புத்தகத்திலே அருமையாக வெங்கடேசன் ஐயா அவர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார். ஆகினால் அனைவரும் நீர் மருத்துவத்தை, உண்ணாக்கலையை பயன்படுத்தி அந்த காஸ்மிக் இனத்திலே வாழ்வோம் என்று கூறி அடியை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.